அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் சங்கீதா, உங்க பிசியோதெரபிஸ்ட் அண்ட் நியூட்ரிஷனிஸ்ட். இன்னைக்கு இந்த வீடியோல கீட்டோ டயட்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். கீட்டோ டயட் வெயிட் லாஸ்க்காக பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? கீட்டோ டயட் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ், அதாவது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும்? கீட்டோ டயட்னால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு கிடைக்கும்? அதாவது கீட்டோ டயட் பண்றதுனால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க கீட்டோ டயட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீட்டோ டயட்ட கரெக்ட்டா எப்படி பண்ணணுங்கிறதையும் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் டயட் பிளானும் இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தான் கீட்டோ டயட் இப்ப புதுசா வெயிட் லாஸ்க்கு ஒரு ட்ரெண்டிங் டயட்டா பேசப்பட்டாலும், டாக்டர்ஸ பொறுத்தவரையில அது ஒரு பழைய டயட் பிளான் தான். டாக்டர் ரசல் மார்ஸ் வைல்டர் அப்படின்றவர் தான் 1921லயே கீட்டோஜெனிக் டயட் அப்படின்னு இந்த டயட்டுக்கு பேர் வச்சாரு. இந்த டயட் பிளான அந்த காலத்துல குழந்தைகளுக்கு வரக்கூடிய வலிப்பு நோய், அதாவது ஃபிட்ஸ கம்மி பண்றதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதன் பிறகு வலிப்பு நோய்க்கு ஒரு சில மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதுவும் குறிப்பா சோடியம் வால்பரேட் அப்படின்ற மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதும் இந்த கீட்டோ டயட் கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தப்பட்டது. ஆனா இப்போ கீட்டோ டயட் வெயிட் லாஸ்க்கு ஒரு ட்ரெண்டிங் டயட்டா பேசப்படுது. கீட்டோ டயட் வெயிட் லாஸ்க்கு எஃபெக்டிவான டயட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எஃபெக்டிவான ஒரு டயட் தான். ஆனா வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு இந்த கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. முதல்ல கீட்டோ டயட்னா என்ன? கீட்டோ டயட் ஒரு ஹை ஃபேட் டயட், அதாவது கொழுப்பு அதிகம் உள்ள டயட். அந்த டயட் நம்ம உடலை கீட்டோசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு தள்ளும். கீட்டோசிஸ்னா என்ன அப்படின்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. பொதுவா நம்ம உடல் கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்து, கொழுப்பு அதாவது ஃபேட்ஸ் அண்ட் புரோட்டீன் அதாவது புரதம், இது மூணுத்தையுமே யூஸ் பண்ணும். ஆனா மாவுச்சத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய குளுக்கோஸை தான் நம்ம உடல் விருப்பமாகவும் ஈஸியாகவும் எனர்ஜிக்காக யூஸ் பண்ணிக்கும். குறிப்பா சொல்லணும்னா நம்ம மூளைக்கு, அதாவது நம்ம பிரெயினுக்கு குளுக்கோஸ் ரொம்பவும் முக்கியம். இன்னும் சொல்ல போனா நம்ம சாப்பிடுற குளுக்கோஸ்ல கிட்டத்தட்ட 25% நம்ம பிரெயினுக்கு தான் போகுது. அப்போ குளுக்கோஸ் நம்ம உடல்ல இல்லைன்னா என்ன ஆகும்? பிரெயின் வேலை செய்யறதை நிறுத்திடுமா? கண்டிப்பா இல்ல. நம்ம உணவுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய குளுக்கோஸ நம்ம லிவர் கிளைகோஜனா மாத்தி நம்ம லிவர்லயும் மசில்லையும் சேர்த்து வச்சிருக்கும். ஸோ நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிடலன்ற பட்சத்துல நம்ம உடல் கிளைகோஜனை குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணி பிரெயினுக்கு அனுப்பும். ஆனா எத்தனை நாளைக்கு நம்மளால கிளைகோஜன் ஸ்டோரேஜை யூஸ் பண்ண முடியும்? 1 இல்ல 2 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம உடல்ல மேக்சிமமாவே 400 கிராம் அளவுக்கு தான் கிளைகோஜனை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதுக்கும் மிஞ்சி ரத்தத்துல குளுக்கோஸ் இருக்குன்ற பட்சத்துல நம்ம உடல் அதை கொழுப்பா மாத்தி சேர்த்து வைக்கும். ஒரு சில நாட்கள் நம்ம விரதம் இருக்கோம், இல்ல நம்ம கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிடல அப்படின்ற பட்சத்துல நம்ம உடல்ல இருக்கிற கிளைகோஜன் ஸ்டோரேஜ் எல்லாம் காலியாகி நம்ம உடல் கொழுப்பை எனர்ஜிக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கும். கார்போஹைட்ரேட்ஸே இல்லாத பட்சத்துல கொழுப்பை மட்டுமே நம்ம உடல் எனர்ஜிக்காக யூஸ் பண்ணும்போது கீட்டோன் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில கெமிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கெமிக்கல்ஸை தான் எனர்ஜிக்காக நம்ம உடலும் பிரெயினும் யூஸ் பண்ணிக்கும். இந்த ஸ்டேஜை தான் நம்ம கீட்டோசிஸ் அப்படின்னு சொல்றோம். பொதுவா நியூட்ரிஷனல் கீட்டோசிஸ் பண்ணும்போது நம்ம ரத்தத்துல கீட்டோன்களோட அளவு 0.5ல இருந்து 3 மில்லி மோல் பர் லிட்டர் அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம கீட்டோசிஸ்ல இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத பிளட் டெஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். கொழுப்பு மட்டுமே நம்ம உடல் எரிக்குது அப்படின்ற பட்சத்துல வெயிட் குறைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா தெரியுது இல்லையா? ஆனா இந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம கார்போஹைட்ரேட்ஸே சுத்தமா சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லாம புரதத்தையும் கம்மியா தான் எடுக்கணும். புரதம் அதிகமா எடுத்தோம் அப்படின்னா அந்த புரோட்டீனும் நம்ம உடல்ல குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். அதனால கீட்டோசிஸை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம கொழுப்பை நம்ம மிக அதிக அளவுல சாப்பிட வேண்டி இருக்கும். இந்த ஹை ஃபேட் டயட், அதாவது கொழுப்பு அதிகம் உள்ள டயட்டை தான் நம்ம கீட்டோஜெனிக் டயட் இல்லை கீட்டோ டயட் அப்படின்னு சொல்கிறோம். கீட்டோ டயட்டில் 70லேருந்து 80% கேலரி ரெக்குவயர்மெண்ட் கொழுப்புலேருந்து தான் வரணும். 20% புரோட்டீன்லேருந்து வரலாம். மீதி உள்ள 5லேருந்து 10% தான் கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து வரணும். அதாவது ஒரு நாளைக்கு கீட்டோ டயட்டில் 20லேருந்து 50 கிராம் அளவுக்கு தான் கார்போஹைட்ரேட் சாப்பிட முடியும். ஸோ கீட்டோ டயட்டை நம்ம கிட்டத்தட்ட 0 கார்ப் டயட் அப்படின்னே சொல்லலாம்.
ஆனால் ஒரு டிப்பிக்கல் இந்தியன் டயட்டில் கிட்டத்தட்ட நம்ம 400 கிராம் அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தினமும் சாப்பிட்றோம். ஸோ கீட்டோ டயட் மிகவும் கடுமையான ரெஸ்ட்ரிக்டிவான டயட். இந்த டயட்டில் அரிசி, கோதுமை, சிறுதானியம் போன்ற எந்த தானியங்களும் சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் பருப்பு வகைகள், பயிறு வகைகள் இதையும் சாப்பிட முடியாது. அப்படின்னா நம்ம யூஸ்வலாக சாப்பிட்ற இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி இந்த மாதிரி எந்த ஃபுட்டும் நம்மளால் சாப்பிட முடியாது. சுருக்கமாக சொல்லணுன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக இந்திய உணவில் சாப்பிட்ற எந்த உணவுமே சாப்பிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் பூமிக்கு அடியில் விளையக்கூடிய காய்கறிகள், அதாவது கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு போன்ற மற்ற கிழங்கு வகைகள், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சாப்பிட முடியாது. பழங்களையுமே இந்த கீட்டோ டயட்டில் சாப்பிட முடியாது. ஒரு சில பழங்கள் சாப்பிடலாம், அதாவது ப்ளூபெர்ரிஸ், அவகேடோ இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி பழங்கள்லாம் நம்ம இந்தியாவில் ரொம்ப ஈஸியாக அவைலபிளாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் பாலும் தயிரும் கூட கீட்டோ டயட்டில் சாப்பிட முடியாது. அப்போது கீட்டோ டயட்டில் என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க என்ன சாப்பிட்றதுன்ற லிஸ்ட்டை பார்க்கலாம். கொழுப்பு அதிகம் உள்ள பொருட்களை கீட்டோ டயட்டில் சாப்பிட்லாம். உதாரணத்துக்கு எண்ணெய் வகைகள், ஆயில் சாப்பிட்லாம். கோகோனட் ஆயில், ஆலிவ் ஆயில் அந்த மாதிரி எண்ணெய்கள் இன்க்ளூட் பண்ணலாம். பட்டர் சாப்பிட்லாம், நெய் சாப்பிட்லாம், சீஸ் சாப்பிட்லாம், பன்னீர், டோஃபு இதெல்லாம் சாப்பிட்லாம். இதை தவிர சீட்ஸ், விதைகள் சாப்பிட்லாம். சியா சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்லாம். பாதாம், பிஸ்தா, அக்ரூட் இந்த மாதிரி நட்ஸும் சாப்பிட்லாம். ஆனால் வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் கம்மியாக தான் சாப்பிட முடியும். மற்ற நட்ஸை கம்பேர் பண்ணும்போது வேர்க்கடலையிலையும் முந்திரி பருப்புலையும் கொஞ்சம் மாவு சத்து அதிகம். அதனால் அதை அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது. முட்டை, கறி வகைகள், மீன்கள் இதெல்லாம் கீட்டோ டயட்டில் சாப்பிட்லாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீட்டோ டயட் கொழுப்பு அதிகம் உள்ள டயட். அதில் புரதம் அதிகமாக ஆச்சு அப்படின்னா உடல் கீட்டோசிஸில் இருக்காது. ஏன்னா புரோட்டீனை நம்ம உடல் கார்போஹைட்ரேட்ஸாக மாற்றக்கூடியது. அப்போது ஒரு கீட்டோ டயட்டில் ஒரு நாளைக்கு என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போது ஒரு நாளுக்கான ஒரு கீட்டோ டயட் பிளானை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 5 ஸ்பூன் பட்டரில் செஞ்ச ஸ்க்ராம்பிள்டு எக், அதாவது பொரிச்ச முட்டை எடுக்கலாம். மிட் மார்னிங், அதாவது ஒரு 11 மணி அளவில் புல்லட் ப்ரூஃப் காஃபின்னு ஒரு காஃபி இருக்குது, அது குடிக்கலாம். இந்த புல்லட் ப்ரூஃப் காஃபி பாலால் ஆனதில்லை, இது பட்டரால் செய்யப்பட்ட காஃபி. இதில் சுகர்லாம் ஆட் பண்ண முடியாது. லஞ்சுக்கு பன்னீர் பொரியல், வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து பன்னீர் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம். திரும்பவும் 5 டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலோ இல்லை கோகோனட் ஆயிலோ. ஸ்நாக்ஸுக்கு க்ரீமி மஷ்ரூம் சூப், நிறைய சீஸ் போட்டு க்ரீமி மஷ்ரூம் சூப் சாப்பிட்லாம். டின்னருக்கு சிக்கன் சூப் வித் பட்டர் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு கீட்டோ டயட் பிளான்னா என்ன, அந்த டயட் பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். இப்போ கீட்டோ டயட் பிளான் வெயிட் லாஸ்க்காக பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு பார்ப்போம். கீட்டோ டயட் பிளான் ஃபாலோ பண்ணுறதுல ஒரு சில அட்வான்டேஜஸ், அதாவது நன்மைகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்மாக கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணும்போது, அதாவது கொஞ்ச காலத்துக்கு கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணும்போது வெயிட் லாஸ் எஃபெக்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் HDL அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்போட அளவும், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவும் குறையுது. ஆனால் கீட்டோ டயட்டில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸும் வரலாம். ஸோ இப்போது கீட்டோ டயட்னால் வரக்கூடிய ஆபத்துகள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல கீட்டோ டயட் ஒரு கடுமையான ரெஸ்ட்ரிக்டிவான டயட். இந்த டயட்டில் பருப்பு வகைகளையும் தானியங்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி பொருட்களை அதிகமாக சாப்பிட்றாங்க. ஸோ அவங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாகிறதுனால பலர் தான் கீட்டோ டயட் பண்ணுறதான்னு நினச்சிக்கிட்டாலும் அவங்க கீட்டோசிஸில் இல்லை அப்படின்னு பிளட் டெஸ்ட் பண்ணும்போது. அடுத்த ப்ராப்ளம் கீட்டோ டயட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஒரு 12 வாரத்துக்கு வெயிட் லாஸ் எஃபெக்டிவாக இருந்தாலும் போக போக வெயிட் லாஸ் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக கீட்டோ டயட்டில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது, அதாவது கிளைக்கஜனை நம்ம எரிக்கும்போது வாட்டர் லாஸ், அதாவது தண்ணியை நம்ம அதிகமாக செலவழிப்போம். இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் ஆஃப் கிளைக்கஜன் நம்ம உடலில் கிட்டத்தட்ட 3லேருந்து 4 கிராம் வாட்டரோட சேர்ந்து பைண்ட் ஆகி இருக்கும். அதனால் நம்ம 1 கிராம் கிளைக்கஜனை எரிக்கும்போது அதோடு சேர்த்து 3லேருந்து 4 கிராம் வாட்டரும் வெளியாகும்.
ஸோ நம்ம தண்ணியை அதிகமாக குடிக்கும்போது லாஸ் ஆன வாட்டர் வெயிட்டெல்லாம் திரும்ப நமக்கு கெயின் ஆகிடும். அடுத்து நம்ம கிளைக்கஜன் ஸ்டோரேஜ் காலியாகி ஃபேட்டை எரிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஸ்டேஜில் கேலரி இன் அண்ட் கேலரி அவுட், அதாவது எவ்வளோ கேலரி நம்ம சாப்பிட்றோம், எவ்வளோ கேலரி நம்ம எரிக்கிறோங்கிறதும் முக்கியம். ஃபேட் வந்து கேலரி டென்ஸான ஒரு ஐட்டம். ஸோ ஃபேட்டை வந்து நம்ம அதிகமாக எடுக்கும்போது கேலரி இன்டேக் அதிகமாகும். அந்தளவுக்கு நம்ம கேலரி செலவழிக்கலை அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகாது. அடுத்த ப்ராப்ளம் கீட்டோ டயட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது மிகவும் கடுமையான டயட்டாக இருக்கிறதுனால ரொம்ப காலம் கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணுறதே கஷ்டம். எல்லாரும் கொழுப்பு அதிகமாக இருக்கிற உணவு டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கார்போஹைட்ரேட்ஸே இல்லாமல் மிக குறைந்த அளவில் ப்ரோட்டீனோடு சேர்த்து மிக அதிகமாக ஃபேட் கொழுப்பு சாப்பிட்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு ஆராய்ச்சியில் 12 வாரம் டயபெட்டிக், அதாவது சுகர் பேஷண்ட்ஸுக்கு கீட்டோ டயட்டையும் மெடிட்டரேனியன் டயட்டையும் கொடுத்து அவங்களோட HbA1c லெவல், அதாவது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் முதல் 4 வாரங்களுக்கு கீட்டோ டயட் மற்றும் மெடிட்டரேனியன் டயட்டில் சாப்பிட வேண்டிய உணவுகளை அவங்க வீட்டுக்கே ஃபுட் டெலிவரி சிஸ்டம் மூலயமா டெலிவரி பண்ணியிருக்காங்க. அடுத்த 8 வாரங்களுக்கு அந்த ஆராய்ச்சியில் பங்கெடுத்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் அவங்களே அவங்க ஃபுட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஆராய்ச்சியில் பங்கெடுத்த பார்ட்டிசிபெண்ட்ஸை 12 வார காலத்துக்கு மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி முடிஞ்சு அடுத்த 12 வாரங்களுக்கும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அப்படி மானிட்டர் பண்ணி பார்த்ததில் இந்த ஆராய்ச்சியில் பங்கெடுத்த எந்த பார்ட்டிசிபெண்ட்டும் 12 வாரம் முடிஞ்ச பிறகு கீட்டோ டயட்டை ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அவங்க யாருமே கீட்டோசிஸில் இல்லை அப்படின்னு பிளட் டெஸ்ட் உறுதி பண்ணியிருக்கு. ஆனால் அந்த ஆராய்ச்சியில் கலந்துக்கிட்ட பலரும் மெடிட்டரேனியன் டயட்டை ஈஸியாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெடிட்டரேனியன் டயட்டில் முழு தானியங்களும் பருப்பு வகைகளையும் எடுத்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பால், பழங்கள் போன்றதையும் எடுத்துக்க முடியும். அது அந்த அளவுக்கு கடுமையான டயட்டாக இல்லாததுனால பார்ட்டிசிபெண்ட்ஸால் ஈஸியாக ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணும்போது ரத்தத்தில் LDL, அதாவது கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாக மேலும் தெரிஞ்சுக்க இந்த இருதய நோய் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டரை அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் கீட்டோ டயட்டில் நம்ம பல வகையான ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணும்போது நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வரலாம், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடுகள் வரலாம். அதனால் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ண குழந்தைகளில் வளர்ச்சி குன்றி இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எலும்புகள் பலவீனமாக இருந்ததுனால எலும்பு முறிவு ஏற்பட்டதாகவும் ஆராய்ச்சிகள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் கீட்டோ டயட் குடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதில்லை. நம்ம முழு தானியங்களையும் பருப்பு வகைகளையும் பழங்களையும் சாப்பிடாம இருக்கிறதுனால நார்ச்சத்து குறைபாடு, அதாவது ஃபைபர் நமக்கு கிடைக்கிறது ரொம்பவும் கஷ்டம். இதனால் மலச்சிக்கல் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் வாழக்கூடிய நுண்கிருமிகள், அதாவது நம்ம குடலில் ஒரு சில நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். அந்த பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமையிறது இந்த நார்ச்சத்து பொருட்கள் தான். அது இல்லாததுனால நம்ம குடலில் நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சு கெட்ட பாக்டீரியாக்கள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கீட்டோ டயட்னால கிட்னி ஸ்டோன் வரத்துக்கான ஆபத்தும் உண்டு. கீட்டோ டயட் சாப்பிட்றதுனால ரத்தத்தில் யூரிக் ஆசிடோட அளவு அதிகமாகலாம். இதை தான் நம்ம கவுட் அப்படின்னு சொல்கிறோம். கவுட்னால ஜாயின்ஸில் வீக்கமும் வலியும் ஏற்படும். கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணும்போது பெண்களுக்கு மாதவிடாய் ப்ராப்ளமும் வரத்துக்கான சான்சஸ் உண்டு. இது எல்லாத்தையும் விட பெரிய டேஞ்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீட்டோ அசிடோசிஸ், அதாவது நம்ம ரத்தம் அதிக அளவு அமிலமாக மாறத்துக்கான சான்சஸ் உண்டு. இந்த கண்டிஷன் உயிருக்கே ஆபத்தாக முடியலாம். ஆனால் இந்த யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ், அதாவது சர்க்கரை நோய் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிற பட்சத்தில் டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் வரும். ஆனால் டயபெட்டிஸ் இல்லாத நார்மல் பாப்புலேஷனுக்கு கீட்டோ அசிடோசிஸ் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனாலும் இப்போ நியூட்ரிஷனல் கீட்டோ டயட்டுனால கீட்டோ அசிடோசிஸ் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. டயாபெட்டிஸ் இல்லாத நார்மல் பேஷண்ட் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணி நியூட்ரிஷனல் கீட்டோசிஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன கேஸ் ஸ்டடி
லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஸோ கீட்டோ டயட்டை லாங் டேர்மாக, அதாவது ரொம்ப காலத்துக்கு ஃபாலோ பண்ணால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கீட்டோ டயட் ஒரு ஹை ஃபேட் டயட், அதாவது கொழுப்பு அதிகம் உள்ள டயட், ஹை ப்ரோட்டீன் டயட் கிடையாது. கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணும்போது இனிஷியலாக வெயிட் லாஸ் அதிகமாக இருந்தாலும் அந்த வெயிட் லாஸில் பாதிக்கு மேலே வாட்டர் லாஸ் தான். தண்ணி திரும்ப குடிக்கும்போது லூஸான வெயிட் திரும்பவும் வந்துடும். கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுறதா நினச்சி நிறைய பேர் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணாலும் அவங்க ஃபுட்டில் அதிகமாக புரதம், புரோட்டீன் இருந்தால் அவங்க கீட்டோசிஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. கீட்டோ டயட் மிகவும் ரெஸ்ட்ரிக்டட் டயட்டாக இருக்கிறதுனால பல உணவுகளை சாப்பிட முடியாமல் போகிறதுனால பலரும் கம்மியான அளவில் தான் கேலரி இன்டேக் எடுத்துக்கிறாங்க. இதனால தான் வெயிட் லாஸ் ஆகுதே தவிர இது வெயிட் லாஸ்க்கு மிராக்கிள் சொல்யூஷன் கிடையாது. என்ன தான் ஷார்ட் டேர்மாக கீட்டோ டயட் பண்ணும்போது உடல் எடை குறைந்தாலும் ரத்தத்தில் சுகரோட அளவு குறைந்தாலும் லாங் டேர்மாக பண்ணும்போது இந்த டயட்டால் பல சைடாக சொல்லணும்னா இருதய நோய் இருக்கிறவங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, வளரும் குழந்தைகள் மற்றும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த டயட் ஃபாலோ பண்ணுறது ஆபத்தில் போய் முடியலாம். அதனால் நான் யாருக்கும் வெயிட் லாஸ்க்காக கீட்டோ டயட்டை ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. முழு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் போதிய அளவு புரதம் இருக்கிற பேலன்ஸ்டு டயட், சமச்சீர் உணவு முறையை ஃபாலோ பண்ணாலே போதும். வெயிட் லாஸ்க்கு அதுதான் சிறந்த டயட். ஒருவேளை நீங்கள் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு குவாலிஃபைட் நியூட்ரிஷனிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு குறுகிய காலத்துக்கு மட்டும் கீட்டோ டயட் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவும் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம், கவுட் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லைன்ற பட்சத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். என்னோட ஒப்பீனியன் பிரகாரம் கீட்டோ டயட் நார்மல் பாப்புலேஷனுக்கு ஒரு அவசியம் இல்லாத அவஸ்தை. ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைய எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. யாருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. கீட்டோ டயட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.